ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 16 கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவோட இன்ஜின் ரூம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன? அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன்னா ஒரு செல்ஃப் கண்டெய்ன் பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னான்னு பார்ப்போம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு டூல் மாதிரி. ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு டாஸ்க் இருக்கும். அதை முடிச்சிட்டோம்னா அதோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். இப்போது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீயூசபிலிட்டி மிஷின் நாம வச்சுக்கோங்க. அதை எப்படி வருதுன்னா, ஒரு வாட்டி நம்ம டிசைன் பண்ணிட்டா போதும், அதை நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது வந்து ரீயூசபிலிட்டி சொல்கிறோம். இப்போது அடுத்தது வந்து இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸுக்கு பார்ப்போம். இப்போது ஒரு டிவி ரிமோட் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவி ரிமோட்டில் நம்ம என்ன பண்ண முடியும்? வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம். இப்போது ஃபங்க்ஷன் அங்கே என்னென்னா வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. இன்புட்டில் வந்து பராந்தசிஸ் அப்படின்னு கொடுப்போம். அதாவது இப்போ நம்ம பட்டனுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனை கொடுத்தா தான் அது பண்ணும். ப்ரெஸ் பண்ணால் தான் வால்யூம் ஏறும். அது வந்து இன்புட்டு. இதோட லாஜிக்கு வந்து இன்சைடில் என்னென்னா, டிவியோட சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு சவுண்டு பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் இதோட லாஜிக்கு. அவுட்புட் என்ன? சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும் டிவியில். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சவுண்டை ஏற்றும் போது டிவியில் போயிட்டு செட்டிங்ஸில் போய் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த விஷயம் நடக்கும். அப்போ வந்து பட்டன் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இது லாஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷனில் 4 ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபங்க்ஷனோட நேமு, பராந்தசிஸ், அதை தான் இன்புட்னு சொல்லுவோம். இந்த பாடி, ரிட்டன் வேல்யூ, அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போது ஃபங்க்ஷனோட நேமு அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போது இந்த இடத்துல என்னென்னா கால்குலேட்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, அது வந்து ஃபங்க்ஷனோட நேமு. அதுக்கப்புறம் பராந்தசிஸ் அப்படிங்கிறது இன்புட்டு. எந்த ஃபங்க்ஷனை எந்த டேட்டாவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது, ஒரு நம்பரை. இப்போது இந்த பாடி அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ண வேண்டுமா அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத யூஸ் பண்ணுறது. ரிட்டன் வேல்யூ என்ன? அவுட்புட்னு சொல்லிட்டேன். அப்போ வந்த ரிசல்ட்டை திரும்பி கிடைக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறது. இப்போது இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிக்ளரேஷனில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவோம். பாசிங் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு கூட போட வேண்டிய வேல்யூஸை உள்ளே அனுப்பி விடுவோம். எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லைனை ரன் பண்ணுறது. கெட் ரிசல்ட்னால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரோக்ராமில் அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபங்க்ஷனோட லாஜிக் என்னென்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போது நம்ம ஸ்கொயர் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்டு ஃபைண்ட் ஏரியா இன்ட்டு சைடு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இப்போது இன்ட்டு ஏரியா ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு ரிட்டனு ஏரியா அப்படின்னு. ஸ்டாட்டிக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் டேரெக்டாக கால் பண்ணுறது. இன்ட்டு அப்படிங்கிறது வந்து ரிசல்ட்டு வந்து இன்டிஜரில் கிடைக்கணும் அப்படிங்கிறது. பராந்தசிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சைடு அப்படிங்கிறது. லாஜிக் என்ன? சைடு இன்ட்டு சைடு, அதுதான் ஃபார்முலா. ரிட்டன் நமக்கு ஏரியா கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து சைடு வந்து 5ன்னு வச்சிங்கன்னா 5 × 5 25 அப்படிங்கிற ஏரியா கிடைக்கும். இதுதான் இதோட இது. இப்போது இதை ரைட் பண்ணுறது ஒன் டைம், ஆனால் நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது பேர் தான் கோடோட ரீயூசபிலிட்டி அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணால் உங்கள் கோடில் வந்து கிளட்டர் ஆகாது, நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா அது சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் பிரித்து கொடுத்தா நம்ம டீபக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ மெத்தட்ஸ் அப்படின்னா ஒரு டாஸ்க் மிஷின் மாதிரி. நீங்கள் ஒரு டேட்டாவை உள்ளே கொடுத்துட்டு இன்புட்ஸு அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வர ரிசல்ட்டை அப்படிங்கிறது அவுட்புட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸு, சுகர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடும். அதை கிரைண்டரிங் பண்ணுறது வந்து ப்ராசஸ். அது கடைசியாக நமக்கு என்னவா கிடைக்கும்? ஜூஸ் அப்படின்னு கிடைக்குமா? அதுதான். இப்போ ஒரு கோடை எழுதிட்டு அதை திரும்ப இது பண்ணி எழுதாமல் ஒரு வாட்டி எழுதிட்டு நமக்கு தேவை எப்போப்படுது அப்படிங்கும்போது அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட் அப்படிங்கிறது வந்து நேம் ஆஃப் த பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேலையை செய்கிறதுக்கு நம்ம எழுதுறது தான் அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்னென்னா, பல தடவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கால் பண்ணால் மட்டும் போதும். இன்புட்டு அப்படிங்கிறது வந்து பராந்தசிஸ், ப்ராசஸ் அப்படிங்கிறது லாஜிக்கு, அவுட்புட்டுங்கிறது வந்து ரிட்டன் வேல்யூவோ பண்ணுறது. இப்போ ஒரு காஃபி மிஷினை யோசிச்சுக்கோங்க, அதுதான் நம்மளோட மெத்தட்னு. இப்போ அங்கே என்னென்னலாம் தேவைப்படுது? இன்புட்டாக மில்க் தேவைப்படும், சுகர் தேவைப்படும், காஃபி பவுடர் தேவைப்படும். ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மிஷினை சொல்கிறோம். அவுட்புட்டில் என்ன கிடைக்கணும்? நமக்கு ஒரு ஹாஃப்டான காஃபி கிடைக்கிது. இப்போ மெத்தட்னா ஒரு தடவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டா போதும், மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட லாஜிக் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜாவாவில் மெத்தட்ஸை எழுதுனா அது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது நம்ம எதுக்குன்னா மெத்தடோட சைன்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா டிக்ளரேஷன் நடக்கும், அதுக்கப்புறம்
பராந்தசிஸ், அப்புறம் ரிட்டர்ன் வேல்யூ, அப்புறம் பாடி, அப்புறம் காலிங் நடக்கும். இப்போ காஃபி மேக்கிங் அப்படின்னு நம்ம போட்டோம்னு வச்சுக்கலாம், அதோட மெத்தடோட பேராக வச்சுக்கிறோம். பராந்தசிஸ் என்னது, இன்புட்டில் மில்க்கு, சுகரு, அதுமாதிரி நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம இன்புட்டாக கொடுத்துருவோம். ரிட்டன் நமக்கு என்ன பண்ணணும், ரிட்டன் எதுவும் இங்கே பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறதா. வாய்டு கொடுத்திங்கன்னா எதுவுமே பண்ணாது. பாடி அப்படிங்கிறது நம்ம லாஜிக் எழுதுறதுக்காக உள்ள இடம். காலிங் அப்படின்னா மெயின் மெத்தட்லேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டுக்கிறோம். மெத்தட்ஸில் நிறைய டைப் இருக்குது. என்னென்னா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு மெத்தடும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னா ஜாவா நமக்கு கொடுத்துச்சு ஒரு மெத்தடை அப்படின்னா, அதாவது சிஸ்டம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அந்த இது சொல்லுவோம். அதுவே யூசர் டிஃபைன்ட் அப்படின்னா நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. அடுத்தது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் டேரெக்டாக கால் பண்ணுறதுக்கு அது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அது என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். இப்போது கால்குலேட்டருக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம். பப்ளிக் கிளாஸு கால்குலேட்டர்னு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்றோம். இப்போ மெத்தட்ஸை இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னா பப்ளிக் அப்படின்னா யாரெல்லாம் வேணுமானா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பப்ளிக்னு கொடுப்போம். இன்ட்டு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு இன்புட்டில் வரணும். பப்ளிக் இன்ட்டு ஆடு நம்பர் இன்ட்டு ஏ கமா பி, இது வந்து பராந்தசிஸ். இப்போ ஏ பின்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறோன்ட்டு. இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்ட்டு. இப்போ நமக்கு ரிட்டன் என்ன பண்ணால் சம்மு அப்படிங்கிறத ரிட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இதுதான். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்கு வந்து அரே அப்படின்னு கொடுத்துரும். இப்போ வந்து கால்குலேட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு மை கால்குலேட்டர்னு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவல் டு நியூ கால்குலேட்டர் அப்படின்னா நியூ அப்படிங்கிறது வந்து இப்போ இங்கேருந்து எடுத்துக்கோ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறது. இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு மை கால்குலேட்டர் டாட் ஆட் நம்பரு 10,20. இப்போ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 இங்கே அதை டேரெக்டாக எடுத்துக்கோ. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னில் த டோட்டல் ரிசல்ட் இஸ் அப்படின்னு நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா சம்மில் போய் இதை கால் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 30 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம கான்செப்டோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஹார்ட் கோடர்ஸ் யாரும் எழுத மாட்டாங்க, கோடை ஆர்கனைஸ் தான் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக மாறுங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்ப்போம். ரிக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.